ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாத்ரூம் டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஆசிட் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இதனோட பாத்ரூமில் இருக்க வாஷ் பேஷன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருக்குது. டேப்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ நான் ஒரே ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி தான் இந்த பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் இருக்க நேமை வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக நினைப்போம். ஆசிட் யூஸ் பண்ணுவோம், பேக்கிங் சோடா போட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். இந்த லிக்விடில் நம்ம ஒரு வேஸ்ட்டு வச்சு, அதாவது காட்டன் வேஸ்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி மைல்டாக நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கிறது கூட நமக்கு கிளியர் ஆகிடும். எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், என்னோடய பாத்ரூம் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம டேப்பில் அப்படி டைரெக்டாகவே ஃப்ளோர்லேயும் டேப்லேயும் அப்படி டைரெக்டாகவே இந்த லிக்விடை ஊற்றலாம். இந்த மாதிரி காட்டனில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டும் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப வந்து இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையெரிச்சல் அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நம்ம க்ளவுஸ் போட்டுக்கலாம் சேஃப்டிக்காக. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டில் வந்து நம்ம மைல்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். நம்ம வந்து ஆசிட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து வீடு ஃபுல்லாக ஒரே புகையாக இருக்கும், பாத்ரூம் புகையாக இருக்கும். டேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு துரு பிடிக்காது. நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாட்டில் லிக்விட் வந்து நமக்கு 3லேருந்து 4 தடவை வரைக்கும் ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் இது. 140 ருபீஸில் தான் கிடைக்குது. இந்த வீடியோ வந்து இந்த ப்ராடக்ட்கான அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்குன்றதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் இதை போடுறேன். நிறைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ப்ராடக்ட் நேமை. நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராஃபிட்கான போடுற வீடியோ கிடையாது. எல்லோரும் பார்த்து எல்லாருக்கும் யூஸ் நம்ம நார்மலாக குளித்து முடிச்சதுக்கு அப்புறமோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமோ டைல்ஸ் மேலாம் வந்து சோப்பு தண்ணி படிஞ்சிருக்கும். அந்த சோப்பு கரையை வந்து இம்மீடியட்டாக நம்ம கிளியர் பண்ணோன்னா, குளித்து முடித்த உடனே தண்ணியை ஊற்றி அந்த வாலெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரைன் ஆகாது. இப்போ கிச்சன் வால் டைலையும் வந்து நான் இந்த லிக்விட் ஊற்றி தான் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் படிஞ்சு அழுக்காக இருக்குன்னுட்டு. டைல்ஸில் அந்த கார்னர்லாம் வந்து ரொம்ப கருப்பாக அழுக்கு இருக்குது. இப்போ நான் அதே லிக்விட் யூஸ் பண்ணி தான் காட்டனில் தேய்ச்சிட்ருக்கேன்.
பாருங்கள் காட்டன்லேயே நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிசிறுலாம் வந்து காட்டன்லேயே ஒட்டி இருக்கு. இப்போ ஒரு ஈர துணி போட்டு டைல்ஸ் நல்லா துடைச்சிடுறேன். பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா அழுக்குமே போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.